பிரியமானவர்களே, வாழ்வின் வெளிச்சம் வேத வசனத்தின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாளுக்குரிய வேத வசனம் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்கிறது, ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள் என்று சொல்லி. பிரியமானவர்களே, இதில் ஒரு காரியம் நமக்கு தெளிவாய் தெரிகிறது. கர்த்தர் நம்மை உயர்த்துகிறவர் என்று சொல்லி. அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு என்று எழுதப்பட்டிருக்கிறார். ஆண்டவர் உங்களை உயர்த்துகிறவராக இருக்கிறார். ஆனால் அதற்கு ஒரு ஏற்ற காலம் என்று ஒரு காலத்தையும் தேவன் வைத்திருப்பார். அப்போ அந்த காலம் வருகிற வரைக்கும் நீங்கள் என்ன செய்யுங்க? காத்திருக்கணும், அவருக்கு கீழ்ப்படிந்திருக்கணும். அதுதான் அந்த வசனம் சொல்லுகிறது. இப்போ எல்லாருடைய வாழ்க்கையிலும் தேவன் ஒரு உயர்வை வைத்திருப்பார், ஒரு மேன்மை வைத்திருப்பார். பிரியமானவர்களே, அவர் நம்மை மேன்மைப்படுத்துகிறவர், நம்மை உயர்த்துகிறவர். இன்றைக்கும் உங்களையும் கர்த்தர் உயர்த்துகிறார், உங்களை மேன்மைப்படுத்துகிறார். ஆனால் அதற்குரிய காலம் வருகிற வரைக்கும் பொறுமையாக காத்திருங்க, பொறுமையாய் காத்திருங்க. நிச்சயமாய் கர்த்தர் உங்களை உயர்த்துவார், உங்களை மேன்மைப்படுத்துவார். இது வேத வசனத்தின்படி அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருக்கு கீழ்ப்படிந்திருங்க, அவருக்காய் காத்திருங்க. அவர் உங்களுக்கு குறித்த அந்த வேலை வரும் பொழுது உங்களை உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போம். நன்றி தகப்பனே, இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறையா. வாழ்வில் உயர்வு இல்லை, ஒரு மேன்மை இல்லை, ஒரு ஆசீர்வாதம் இல்லை. இந்த கிளங்கின இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாரும். ஆண்டவரே, நீர் எங்களை உயர்த்துகிற தேவன் அப்பா. அவ்விதமாக என்னுடைய பிள்ளைகளை உயர்த்தி நீங்கள் ஆசீர்வதிக்கணும் ஐயா. ஆண்டவருடைய பலத்த கரத்துக்குள் ஆண்டவர் அடங்கி இருக்கக்கூடிய கிருபைகளை கொடுத்து கர்த்தர் வைத்திருக்கிற உயர்வை என்னுடைய பிள்ளைகள் அடையட்டும் அப்பா. இன்றைக்கு உடைய வல்லமை இறங்கட்டும், கரம் இறங்கட்டும். என்ன நன்மை எதிர்பார்த்து காத்திருக்கிறாங்களோ அந்த நன்மைக்கான வாசல் திறக்கப்படட்டும். கர்த்தர் இந்த நன்மைக்கான வாசலை திறந்து கொடுத்து உடைய பிள்ளைகளை நன்மையில் நிறைத்து மகிழ பண்ணும். அன்பு காரணங்களுமை துடிக்கிறோம். மீட்பு நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.